GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். இந்தியாவில் விஜய் இதுதான் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகிட்டே இருக்குது. நம்ம பேச ஆரம்பிக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியான பேச்சுவார்த்தையில் எதுவும் நடக்கலை அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. உண்மையிலே என்ன நடக்குது எனக்கு தெரியாது. ஆனால் 3 நாட்களாக இந்த ரூமர்ஸ் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட். ஏன் இது இப்படி வருது என்னன்னு தெரியல. அவர் விஜய் அந்த மகளிர் தின கொண்டாட்டங்களில் பேசும்போது வழக்கம் போல் பிஜேபி கவர்மெண்ட் அட்டாக் பண்ணல, தமிழக அரசு தான் அட்டாக் பண்ணார். அது வதந்தின்னு சொல்லலாம், அல்லது அது உண்மையானு நமக்கு தெரியாது. எலெக்ஷன் டைமில் எதையுமே நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. நெருப்பு இல்லாமல் புகையும்னு சொல்லுவாங்க. ஏதோ நடக்குது. அது பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அடையலாம், தோல்வி அடையலாம். ஒன்றுமே இல்லாமல், அதாவது இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங்னுவாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த பேச்சுக்கள் கிளம்பவில்லை. பேசுகிறாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. அப்படி தான் நான் கேள்விப்படுறேன். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல. நயினார் இல்லைன்றாரு, வதந்தின்ற சொல்லுவாங்க. லவ்லையும் பாலிடிக்ஸ்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம்னுவாங்க. ஸோ நயினாரோட ரியாக்ஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ஓரளவு அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு பேசுகிறாங்கன்னு தான். நம்ம பேசுகிறாங்கன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு தான் எனக்கு தோணுது. நயினாருடைய பேச்சுக்கு பிறகு பேசுகிறாங்க. யார் பேசுகிறா, என்ன பேசுகிறாங்க, ஏடிஎம்கே பேசுதா அல்லது பிஜேபி பேசுதா? பிஜேபி தான் பேசுதான் நான் கேள்விப்படுறேன். இப்போ அவருடைய சிபிஐ சார்ஜ் ஷீட் ஆக்சுவலாக ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ், என்னுடைய புரிதல் பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் அவங்க ரீசனபிள் டைம்ன்றது 6 months, மார்ச் ஆர் ஏப்ரலுக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. சிபிஐ சார்ஜ் ஷீட்டை காமிச்சு வழிக்கு கொண்டு வர பிஜேபி முயற்சி பண்ணலாம். அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக அவருக்கு உருவாகி இருக்கிறது. மற்றபடி இது ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு பேச்சு அல்ல. தேர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது என்னன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. பவன் கல்யாண் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றது KS ராதாகிருஷ்ணனுமே சொல்லியிருக்காரு. பவன் கல்யாண் தான் இந்த விஷயத்தை பேச தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஓகே, ஏற்கனவே பவன் கல்யாண் மாடலில் தான் பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடும் ஆந்திராவில் என்ன பண்ணாங்களோ அந்த மாடல் தான் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் செட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ பவன் கல்யாண் மூலமாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது என்ன சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, வெளியில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்டிஏ கூட போகலை, தனியாக நின்னீங்கன்னா சிரஞ்சீவிக்கு அரசியல் என்ன நடந்தோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு பேசப்படுது. அப்படின்னு என்ன நடந்தது சிரஞ்சீவிக்கு? அவர் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியலை, ஒரு குறிப்பிடத்தகுந்த எம்எல்ஏக்களை பெற்றார். அப்புறம் கட்சியை காங்கிரஸோடு அணைச்சிட்டு இப்போ அரசியலே அவர் இல்லாமல் போயிட்டார். ஸோ தனியாக நிற்கும்போது உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்காது, ஒரு வெற்றியை உங்களால் பெற முடியாது, ஒரு ஸ்பாயிலராக மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் விஜய்க்கு சொல்லப்படுது. பவன்களோட அண்ணன் தான் சிரஞ்சீவி. ஓகே, இட்ஸ் ஆப்வியஸ். தனியாக நின்னார்னா அவர் சில இடங்களை ஜெயிக்கிறது கூட, சிரஞ்சீவி ஜெயிச்ச அளவு கூட விஜயால் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற, மேத்தமெட்டிக்ஸ் அது. திமுகவை தோக்கடிக்கணும்னா அவருக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகவோட சேருது. அதிமுகவை தோக்கடிக்கணும்னா ஒரே ஆப்ஷன் திமுகவோட சேருது. கிளாசிக் எக்ஸாம்பிள் மூப்பனார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 91-96 அலங்கோல ஆட்சி கொடுத்த ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு தன்னுடைய தாய் ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறி மிகுந்த மன வருத்தத்துடன் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒன்றை ஆரம்பித்து திமுகவுடன் கரங்கோர்த்து ஜெயலலிதாவை வீழ்த்தினார். 5 வருஷத்தில் அதே ஜெயலலிதாவோடு கரங்கோர்த்து கருணாநிதியை வீழ்த்தினார். ஏன்னா கருணாநிதி பிஜேபியோட போன காரணத்தான். கண்ணு முன்னால் இருக்க உதாரணம். இதில் பாதி உதாரணம் விஜயகாந்த். 2011 ஜெயலலிதாவோட சேர்ந்து கருணாநிதியை வீழ்த்தினார். 2016 அவர் கருணாநிதியோட சேர்ந்து தான் ஜெயலலிதாவை வீழ்த்திருக்கலாம். போஸ்ட் கருணாநிதி, போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் அவர் ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கலாம். ஒரு மக்கள கூட்டணி கண்டு நடுத்தருவுக்கு போனார். 10 ஆண்டுகள் கட்சி ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. சீட்டு எவ்வளோன்னு தெரியல, பட் ஒரு ராஜ்யசபா சீட்டே பெரிய வெற்றி தான் அவங்களோட கட்சியோட பலத்தோடு ஒப்பிடும் பொழுது. ஸோ தமிழக அரசியலோட அடிப்படையான அம்சங்களில் ஒன்று, திமுகவை வீழ்த்தணும்னா வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்பொழுது செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன். சமுதாய இயக்கமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாரையும் திட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கலாம். திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட தான் சேர்ந்தாகணும், அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவோட தான் சேர்ந்தாகணும். நான் 2 பேரையும் வீழ்த்தணும்னு வந்தால் அவர்கள் மண்ணை கவுவார்கள். விஜயை பிஜேபி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுதா? ஏன்னா அவர் ஜனவரியில் 2 முறை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். நாளைக்கு ஆஜராக சொல்லி அவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. அது போக இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் இந்த ரிவைசிங் கமிட்டி பார்க்குறதா இருந்தது சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக. அதுவும் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு மெசேஜை பிஜேபி விஜய்க்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ம் ட்விஸ்ட் இஸ் கரெக்ட் வேர்டு. எஸ், தேர் ஆர்ம் ட்விஸ்டிங், பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். நீங்கள் கொள்கை எதிரின்னு நான் அழிக்கிறேன்னு வரும்போது நான் லாலிபாப் கொடுத்து மாலை போட்டு, சந்தன மாலை போட்டு, தங்க தாம்பாளத்தில் உனக்கு வெத்தலை பாக்கு, பூ பழம்லாம் வச்சு கொடுத்து உன்னை வா மகனேன்னு கட்டி பிடிச்சி உச்சி மோந்து மொத்தமாக கொடுப்பேன். உன்னை வழி கொண்டு வர பார்ப்பேன், வழிக்கு வரேன்னா அழிக்க பார்ப்பேன். திஸ் இஸ் பாலிடிக்ஸா. இதில் புலம்புறதுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதிகாரம் கையில் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி அதை மானிட்டர் பண்ணாலுமே கூட சிபிஐ நினச்சதுன்னா அவங்க எஸ் தே கேன் டூ சம்திங்.
அவ்வளோ தூரம் டிராஸ்டிக்காக பண்ண முடியாட்டியும் தே கேன் டூ. ஸோ மத்தியில் அதிகாரம் கையில் இருக்குது. இங்கே திமுகவை வீழ்த்துறது பிஜேபிக்கு அண்ணா திமுக மட்டும் நம்பினா பத்தாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றி அநேகமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இது தெளிவாக அமித்ஷா மோடிக்கு தெரியும். கடைசி ஆயுதம் அவங்களுக்கு விஜயை கொண்டு வருது. கடைசியாக அந்த முயற்சி அவங்க இப்போ பண்ணுறாங்க. வலையை விரிக்கிறாங்க தூக்கிறதுக்கு. வலையில் மீன் சிக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஆம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். அதில் புலம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் அரசியல். ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னாரில் விபி சிங், திமுகவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அவன் செய்கிறான். அப்புறம் ஏன் புலம்புற? நீ பண்ணல மாநிலத்தில். நீங்கள் எத்தனை சின்ன கட்சியை உடச்சி அழிச்சு உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு மாநில அளவில் பண்ணுறது அவங்க இந்த நேஷனல் லெவலில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். யுவர் ரைட்டு. ஆம் ட்விஸ்ட் தான் பண்ணுறான். பட் தட் இஸ் பாலிடிக்ஸ். இல்லை, அது நடந்தது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஈவன் ஏடிஎம்கேவே வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் கூட்டணிக்குள்ளே சேர்த்தாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த கூட்டணியில் சேர்றதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் டிடி விதிநகரன் பேசின விஷயங்கள் வந்து நான் இந்த கூட்டணி ஏற்றுக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. டிடி விதிநகரன் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டதுக்கும் இப்படியான காரணங்கள் சொல்லப்பட்டு இப்போ விஜயும் அதே மாதிரியான காரணங்களால் உள்ளே கொண்டு வரப்பட்டால் அந்த கூட்டணி தமிழ்நாடு முதல்ல ஏற்றுக்கணும். இல்லை, அடுத்த கொஸ்டின் கோல் போஸ்ட்டை மாற்றுறீங்க நீங்கள். மக்கள் ஏற்றுப்பாங்களான்றது புட்டியை திறக்கும் போது தாங்க தெரியும். நீங்கள் யாருக்கும் வெட்கம் இல்லை. விஜய் என்டிஏக்கு போனார்னா இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். பட் ஸோ இஸ் பாலிடிக்ஸ். தயாளமாகிட்ட 2வது மாடி முதல் மாடியில் விசாரணை, 2வது மாடியில் சிபிஐ என்கொயரி, ரெய்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு ரெய்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், டிஆர் பாலு, துரைமுருகன்லாம் பேசுகிறாங்க. 63 சீட் வாங்குறாங்க. அது ஆம் ட்விஸ்ட் இல்லையா? அது ரிசல்ட் என்னவாச்சுன்னு ஒன்று வாட் எவர் இட் இஸ். நான் ரிசல்ட்டுக்குள்ளே போகல. ஆம் ட்விஸ்ட்ன்ற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன். டாக்கிங் அபவுட் பெர்செப்ஷன். இல்லை, நான் சொல்கிறேங்க, யாருக்கும் விவஸ்தை கிடையாதுங்க. இதில் விஜய் மட்டும் ஏன் கார்னர் பண்ணுறீங்கன்றப்போ இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். சந்தேகமே இல்லை. பட் தட் இஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். தேமுதிகவையும் ஓபிஎஸ்ஸையும் எந்த கேட்டகரியில் நீங்கள் திமுகக்குள்ளே இந்தியா கூட்டணி எஸ்பிஏன்றாங்க, செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸில் எப்படி சேர்த்தீங்க? இந்த அலையன்ஸு 6 வருடங்களாக கட்டி காத்த அந்த மேன்மையான அந்த ஒரு குணாம்சம் என்பது சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கிறது. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மிக அழகான கட்டமைப்பை, கருத்தியல் ரீதியாக ஒத்திசை உள்ள கட்டமைப்பை உருவாக்குனது ஸ்டாலின். 2 இடதுசாரிகள் விசிக, காங்கிரஸ் ஒருபோதும் பிஜேபியோடு போக மாட்டாங்க. அதன் மூலம் இங்கே பிஜேபி ஆதரவு சக்திகள் வளருவது கணிசமான அளவு கடந்த 6 ஆண்டுகளாக தடுக்கப்பட்டது. 2 மக்களவைத் தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில். இன்றைக்கி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு? தேமுதிகவையும் ஓபிஎஸும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு 10 சீட்டு ஜெயிச்சவங்க பிஜேபியோடு தான் போகிறாங்க. தேமுதிகவோட ஒரு ராஜ்யசபா எம்பி முக்கியமான இஷ்யூஸ்லாம் பிஜேபி பக்கம் தான் போவார். ஓபிஎஸ் எந்த பக்கம் வேணால் எப்போ வேணால் போவார். அப்போ இது வரைக்கும் இந்த வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லி வந்தவர்களுக்கு இனிமேல் அதை சொல்வதற்கான ஏதாவது தார்மீக உரிமை இருக்கிறதா? இல்லை. ஏன்னா நீங்கள் கூட்டின்னு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கட்சிகள் பிஜேபியோடு அதுக்கு முதல் நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க. ஆனால் உங்கள் கூடயே இருந்த அந்த சக்திகள் தோத்தாலும் ஜெயித்தாலும் உங்கள் கூட நின்றவங்க. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபியாக இருக்கீங்க. ஆனால் தேமுதிக எந்த கேட்டகரி, ஓபிஎஸ் எந்த கேட்டகரி? அப்போ இந்த தவறுகளை திமுக செய்யும் பொழுது என்டிஏவில் வந்து விஜய் சேர்ந்தா என்ன, சேராட்டினா அது குறித்து பேசுவதற்கான, விமர்சிப்பதற்கான, ஒருவேளை விஜய் என்டிஏவில் சேர்ந்தால் அது குறித்து பேசுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ திமுகவுக்கு கிடையாது. நமக்கு இருக்குல்ல. நமக்கு இருக்குதுங்க, அது வேறங்க. அதில் யார் உங்களுக்கு கேள்வி? நான் அந்த தராசில் எல்லாரையும் வையின்றேன். ஏன் விஜயை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறேன்றேன். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நமக்கு இருக்குது. அதில் நம்ம வைக்கும்போது விஜய்க்கு மட்டும் தனியாக ஒரு அளவுகோல் வைக்க முடியாது. விஜய்க்கு வைக்கிற அளவுகோலை திமுகவுக்கும் வையின்றேன் நான். 6 வருடங்களாக கட்டி காக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. கருணாநிதி இருந்தபோது கூட அப்படி ஒரு கூட்டணியை கட்டமைப்பதில்லை. வெற்றி பெற்ற கூட்டணி, கொள்கை ரீதியிலான கூட்டணி. இந்தியாவில் அப்படி ஒரு கூட்டணி கிடையாது. ஸ்டான்ச் ஆன்டி பிஜேபி அலையன்ஸ். அது 2 லெஃப்ட்டும் விசிக்கும் காங்கிரஸும் வாட்மே திமுக விட்டு போக மாட்டாங்க. திமுக கூட பிஜேபியோட நாளைக்கு போகும், இவங்க போக மாட்டாங்க. இது திமுக வரலாறு. அப்படா இன்றைக்கி கொண்டு வந்து தேமுதிக கூப்பிட்டு 10 சீட்டு கொடுக்குறேன், ராஜ்யசபா கொடுக்குறேன். 0.43% இருக்க கட்சிக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபா கொடுக்குறீங்க. அது எந்த கட்சிக்கு? ஒரே நேரத்தில் பிஜேபியோடும் பேசி திமுகவோடையும் பேசுகிறவங்க. மார்க் மை வேர்ட்ஸ், அவர் எம்பி ஆனோன்னா சுதீஷ் வந்து ஆன் ஆல் கோர் இஷ்யூஸ் ராஜ்யசபாவில் வந்து ஒரு டைட் கண்டெஸ்ட் வருதுன்னா யூ வில் சைட் வித் பிஜேபி ஒன்லி. அவங்க பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. த சேம் வித் ஓபிஎஸ். முதல் நாள் வரைக்கும் பிஎம்ஓவோட பேசி இருந்துட்டு முடியலன்னு தான் அவர் ஸ்டாலின் கிட்ட வராரு. அப்போ நீங்கள் இந்த காரியத்தை பண்ணிவிட்டு யாரோ எங்கேயோ போனால் உங்களுக்கு என்னங்க வந்தது? சரி, நமக்கு மக்களுக்கு சிவில் சமூகத்து கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னா அந்த கேள்வி நீ விஜய்கிட்ட மட்டும் கேட்காத, திமுகவையும் பார்த்து கேளு. திமுக என்ன தார்மீக உரிமை இருக்குது? திஸ் இஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். 6 வருடங்கள் கட்டி காத்தார் ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியை. இப்பொழுது ஸ்டாலின் அதில் சறுக்கி இருக்கிறார், நிச்சயமாக சறுக்கி இருக்கிறார். எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. 2019 அப்போ வரைக்கும் பாஜக கூட பேசிக்கிட்டு இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் ஐஜேகேயும் வந்து கூட்டணியில் சேர்த்தாங்க. அப்போவே வந்து தேர்தலுக்கான கூட்டணியாக தான் இருந்தது, கொள்கை கூட்டணியாக இல்லை. ஸோ நான் அதில் டிஃபர் ஆகிறேன் உங்கள்கிட்ட. தோஸ் ஆர் ஆல் ஸ்மாலர் பார்ட்டிஸ். இதை தயவு செஞ்சு அதை இது வந்து சில கிவ் அண்ட் டேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மேஜர் பிளேயர்ஸை பார்க்கணும்.
இந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸை சொல்லாதீங்க. லெட்டர் பேட் பார்ட்டிஸ் ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் அவங்க வருத்தப்பட்டாலும் அதான் உண்மை. ஏங்க சாலிடாக வந்து திருமாவளவன் திமுகவோட இருக்காருங்க. அற்புதமான தலைவருங்க அவர். மிக அற்புதமான தலைவர். கடந்த 12 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபியோட 3 டேர்மில் பிஜேபிக்கு 90% தலித் தலைவர்கள் பலியானார்கள். விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன். இன்றைக்கி அவரை ஓரம் கட்டிட்டு நீங்கள் தேமுதிக உள்ளே கொண்டு வரீங்கன்னா இது என்ன அரசியலுங்க? மிகப்பெரிய சறுக்கலுங்க ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையில். இது என்னால் அதை ஜீரணிக்க முடியல. திருமாவளவன் ஒரு அற்புதமான தலைவர். இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழலில் பாருங்கள், லெஃப்ட் கூட வந்து உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் பொசிஷன். விசிகேக்கு வந்து நெருக்கடிகள் உண்டு, தலித் லீடர்ஸுக்கு நெருக்கடிகள் உண்டு திமுக பிஜேபியோட போவதற்கு. அதை மீறி அவர் நிற்கிறாருங்க, சாலிடாக நிற்கிறார். எத்தனை தடவை தோத்தாலும் அவர் திமுகவோட தான் இருப்பார், திமுக பிஜேபி எதிர்க்கிற வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தரை யார் தேர்தல் அணி மாறுற ஒரே நேரத்தில் 3 பேரோட பேசுகிற, சரி வாக்கு வங்கியில் பார்த்தாலும் 0.43 தான். அந்த கட்சியை கொண்டு வந்து இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தவங்களுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா இந்த அரசியலுக்கு என்ன பேர்? அப்போ நாளைக்கு இதை செய்யக்கூடிய திமுக பிஜேபியோடையும் போவோம். கடந்த காலத்தில் போனவங்க 4 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்தவர்கள். அப்போ இன்றைக்கி பவன் கல்யாணம் பேசுகிறாரு, விஜய் என்டிஏக்கு போகிறாருன்னா நமக்கு தெரியாது ஜெயலலினி, போகலாம் போகாமலும் இருக்கலாம். சரி, தீஸ் ஆர் ஆல் வெரி டைசி இஷ்யூஸ். நமக்கு தெரியாது. டாப் லெவலில் பேசுகிறாங்க, என்னென்னமோ செய்திகள்லாம் வருது. மதியத்துலேருந்து பேசக்கூடியவங்கள்லாம் வந்து பேசுகிறது உண்மைதான்லாம் சொல்கிறாங்க. பட் 11th ஹவரில் அது கொலாப்ஸ் கூட ஆகலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுக்குள்ளே இருக்க இன்னர் வெப் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. விஷச்சுழல், அது சுழலுக்குள்ளே சுழல் இருந்துக்கிட்டே இருக்கும். விஷ வலை அது எப்படியோ போய் முடியும். ஒன்றுமே இல்லாமல் விஜய் முடிவெடுக்க முடியாமல் தனியாக நின்று தன்மானம் காத்து டெபாசிட் காலியாக கூட போகலாம், நமக்கு தெரியாது. அல்லது அவர் என்டிஏக்கும் போகலாம், நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ். நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் உங்கள் பாலிடிக்ஸ். இதுக்கு வந்து விஜய் மட்டும் விதிவிலக்கல்ல. இவ்வளோ நாள் கட்டி காத்தது திமுகவே வந்து பலியாகும் போது, அட் த எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் இன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். எனக்கு விக்டரி வேணும். த ஒன்லி யார்ட் ஸ்டிக் இஸ் வெதர் ஐ கேன் வின். அதை எது என்ஷூர் பண்ணதோ நாங்கள் போயிட்டு போகிறேன். அவர் பண்ண ஒரே தப்பு நான் தான் திரும்பவும் சொல்லணேன், திமுகவை எதிர்க்கணும்னா நீ அண்ணா திமுக தான் போய் ஆகணும். இந்த புரிதல் 11th ஹவரில் வருதுன்னா ஃபைன், தட் இஸ் பாலிடிக்ஸ். அதுதான் திரும்ப 30 ஆண்டுகளில் சரியாக 30 வருஷம் மூப்பனாரோட பாலிடிக்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னால் இவரோட பாலிடிக்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இது விஜயகாந்தோட பாலிடிக்ஸ். ஒன்று சக்ஸஸ் ஸ்டோரி, ஒன்று ஃபெயிலியர் ஸ்டோரி. உன் கண்ணு முன்னால் நீ ஒன்று 100 வருஷம் வரலாறு படிக்க வேணாம், உன் கண்ணு முன்னால் இருக்க வரலாறை பார்த்தாலே தெரியும். அப்போ அது 11th ஹவரில் வேறு ஏதோ நெருக்கடிகள் அவருக்கு வருது அப்படின்னா, நெருக்கடிகள் வந்து சிபிஐ மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. விஜய்க்கு எதிராக கிளப்பி விடப்படக்கூடிய சில ஸ்லாண்டர் கேம்பெயின் மூலமாக கூட நெருக்கடிகள் வரலாம். அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சில அன்டுவர்டு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு கடந்த 1 வார காலத்தில். அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை, அவலமான விஷயங்கள் அது. இப்போ அதை யார் செய்கிறான்றது தெரியும். அப்போ நீ வந்து கையில் கிடையாது எதை எடுத்து அடிக்கலான்ற லெவலுக்கு தான் அவர் போவார். ஸோ பாருங்க, பெரிய அளவில் கொள்கை இல்லாத கட்சிகளுக்கு என்ன நடக்குமோ அது விஜய்க்கு நடக்குது. இன்றைக்கி பாமகவுக்கு நடக்குது, தேமுதிக நடக்குது, இன்றைக்கி அது விஜய்க்கு நடக்க போகுது. அவ்வளோதான். ஏன் லெஃப்ட்டுக்கு நடக்கலை, ஓரளவுக்கு விசிக்காக நடக்கலை? when you have a strong ideology, இந்த தடுமாற்றமே உனக்கு வராது. தடுமாற்றம் வருதுன்னா ஐடியாலஜி இல்லைன்னு அர்த்தம். ஐடியாலஜி இல்லைன்னா கட்சியில் போய் நடுத்தரில் சந்திச்சிருக்கும். அதுதான் நடக்க போகுது. அதனால் அவர் போகாமல் போகலாம் ஜெயலலினி. இல்லை, நான் பெர்செப்ஷனாக கேட்குறேன். ஒரு பெர்செப்ஷனில் வந்து அது எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஐ டிஃபர் வித் யூ. பெர்செப்ஷனில் திமுகவுக்கு டேஞ்சர். விஜய் வந்து ஒருவேளை விஜய் என்டிஏக்கு போனாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. அவரோட விஜயோட வாக்கு வங்கி குறையும், அதில் சந்தேகம் இல்லை. பட் ஸ்டில் யூ வில் பி தி கேம் சேஞ்சர். கன்ஃபார்ம்டாக ஆட்சி மாற்றம் உறுதி நான் நம்புகிறேன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஹங் அசம்பிளி வரும், அது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. தெர் வில் பி ரெஜிம் சேஞ்ச். அவர் என்டிஏக்கு போனார்னா அவருடைய வாக்கு சதவீதம் குறையும். அது வாக்கு சதவீதம் என்னன்றது அன்டெஸ்டட்னு நீங்கள் கேட்பீங்க. 12% 14% வாங்கினா கூட தட் வில் பி தி கேம் சேஞ்சர். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸ்ட்ரைட் ஆன்சர் இஸ் விஜய் ஒருவேளை என்டிஏக்கு போனால் என்ன நடக்கும்னா ஆட்சி மாற்றம் நடக்கும், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றத தாண்டி இப்போ விஜய் என்டிஏக்குள்ள அலோவ் பண்ணாலே எடப்பாடி பழனிசாமி எல்லா மேடைகள்லையும் ஒரு விஷயத்தை தெளிவாக திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறார். அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும் அப்படின்றது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளே என்ன தான் ஒத்துக்கிட்டாலும் வெளியில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒன்று இல்லைன்றதை தான் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து அவங்க உறுதியாக இருப்பாங்க. 2011 திமுக தான் பண்ணிச்சு, அதிமுக இப்போ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான். அவங்க வந்து தனித்த ஆட்சி தான் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை விஜயை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அதிமுக போட்டியிடுற இடங்களோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப கீழே குறைஞ்சிருமே. அது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு அவங்க களத்துக்கு போன மாதிரி இல்லை. கண்டிப்பாக அந்த நெருக்கடிலாம் இருக்குது. பட் த ஒன்லி சாய்ஸஸ் இதெல்லாம் 1000 இருக்கட்டும். நீங்கள் விஜயை உள்ளே இழுக்கல 4 கார்னர் ஃபைட்னா டிஎம்கேஸ் விக்டரி இஸ் இமினென்ட், அதில் சந்தேகம் வேணாம். எனி 4 கார்னர் ஃபைட் இஸ் கேம் ஓவர். 1989 நான் அடிக்கடி சொல்கிறது தான். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி பிரணாயோட தியரி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஐஓயு இல்லைனாலே வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் தி ரூலிங் பார்ட்டி.
அப்போ when opposition is crowded, it's imminent that the ruling party is coming back. ஸோ ஃபோர் கார்னர் ஃபைட்னா பெரிய அளவில் இந்த எலெக்ஷனில் நம்ம பேசுகிறதுக்கு மக்கள் யார் பக்கம்லாம் நடத்துறதுக்கு அவசியமே கிடையாது. புரியுதா? இட்ஸ் ஃபோர்கான் கன்க்ளூஷன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ ஏடிஎம்கே சைட்லேருந்து அதை பார்க்கும்போது வந்து அனதர் டேர்ம் ஃபார் டிஎம்கே வேணுமா, அல்லது வந்து சம் சார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட், தெர் வில் பி ரெஜிம் சேஞ்ச் அண்ட் கோலிஷன் கவர்மெண்ட் வரும், நிறைய காம்ப்ரமைஸ் வரும், ஏடிஎம்கேவோட பவர் எல்லாம் கரெக்டாக இல்லாமல், பட் ஸ்டில் யூ கேன் ஹவ் சம் பவர். அந்த ஒரு சாய்ஸ் வரும்போது அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? அது எப்படி சேல் பண்ணுறீங்க மக்கள்கிட்டன்றது தான் முக்கியம். கூட்டணி ஆட்சி தான் வேணும்னா திமுகவும் ஒத்துங்க, அண்ணா திமுகவும் ஒத்துங்க, பவர் கையை விட்டு போவாதுன்னா ரெண்டு பேருமே. ஏன் 2011 கலைஞர் கூட்டணி தானே ஒத்துக்கிட்டாரு, 119 தானே போட்டி போட்டார், ஒத்துக்கிட்டார் கலைஞர். அப்போவே ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக வந்தனா தட்ஸ் வுட் ஹேவ் பீன் a coalition government. தனக்கு ஒரு நெருக்கடின்னு வரும்போது எந்த கட்சியும் அதை தாங்க செய்யும். இது ஏதோ புதுசாக எடப்பாடியை மட்டும் இவங்க இப்போ இழிவுபடுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. எடப்பாடியால் அதை பொலிட்டிக்கலாக டிஃபெண்ட் பண்ண முடியல, டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி. ரெண்டாவது டிஎம்கே கிட்ட இருக்க மீடியா ஸ்ட்ரென்த்து ஏடிஎம்கே கிட்ட இல்லை. டிஎம்கே கிட்ட இருக்க நெரேட்டிவை கட்டமைக்கிற அந்த ஒரு கேலிபர் வந்து ஏடிஎம்கே கிட்ட இல்லை. நீங்கள் கேட்குறது முக்கியமான கேள்வி. விஜய் ஒருவேளை உள்ளே வந்தால் நமக்கு தெரியாது, இன்கேஸ் உள்ளே வந்தால் இஃப் தான். இப்போ எல்லாமே இஃப் தான். அதை நம்ம ரூல் அவுட் பண்ணவும் முடியாது, அக்செப்ட் பண்ணவும் முடியாது. அப்படி வந்தால் என்ன நம்ம பேசுகிறோம். அப்படி வந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு நீங்கள் சொல்கிற நெருக்கடிகள் இருக்கும், பட் அது விக்டரியை கொடுக்கும்னா தே வில் அக்செப்ட். அண்ட் ஆர்டினரி ஏடிஎம்கே கேடர் இன்றைக்கி டுடே டவுன் அண்ட் அண்டருங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷயம் தெரிஞ்ச எந்த ஏடிஎம்கே கேடர்கிட்டையும் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோமன்ற நம்பிக்கையே இல்லை. திமுக தான் ஜெயிக்கும் நம்ம நம்புகிறோம். விஜய் இந்த பக்கம் வந்தோன்னா அந்த பர்செப்ஷன் மாறும், களம் வந்து சூடு பிடிக்கும், ரேஸ் டைட் ஆகும். அதை தான் நம்ம பேச முடியும். இஃப் யூ ஆஸ்க் மீ ஹானஸ்ட்லி, த ரிசல்ட் லைக்லி சினாரியோ ஆஃப் என்டிஏல விஜய் ஜாயின் பண்ணால் ஆட்சி மாற்றம் உறுதி. இப்போ நீங்களே ஒன்று சொன்னீங்க, ஒரு நரேஷன் அப்படின்றது வந்து இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் தொடர்ச்சியாக அவருடைய பிரச்சாரமாக முன்வைக்கிறது இந்த தேர்தல் அப்படின்றது வந்து அவர் திமுக கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு சொல்லலை, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையுமே வந்து என்டிஏ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ம் ட்விஸ்டிங் கதைகள்லாம் வந்து நம்ம பேசுகிறத விட தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழ்நாடு மாதிரியான ஒரு பொலிட்டிசைஸ் ஸ்டேட் வந்து அதை ஈஸியாக வந்து உணர்ந்துடும், இது ஆர்ம் ட்விஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இத்தனை பேர் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி பாஜக கொண்டு வருது அப்படின்னா இது களத்தில் எப்படி எதிரொலிக்கும்னு நான் கேட்குறேன். மக்கள் இதை ஏற்றுப்பாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 5 வருஷம் இங்கே கவர்மெண்ட் இருக்குங்க. 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் இங்கே இல்லைன்னா நிலைமை வேறு. இந்த கவர்மெண்ட்டோட நல்லது கட்டத்தையும் கலந்து தான் நம்ம இதை பேசணும். இந்த கவர்மெண்ட்டை கொண்டு நம்ம க்ளீன் ஷீட் கொடுக்க முடியாது. தெர் ஆர் மெனி இஷ்யூஸ். ஆன்டி பிஜேபின்ற ஒரே ஒரு இஷ்யூவை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் பஞ்சமா பாவங்களையும் ஊழலையும் நீங்கள் நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் க்ளீன் கவர்மெண்ட் இங்கே கொடுக்கல. அப்போ தேர் இஸ் பவுண்ட் டு பி அன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அவன் எப்படி யோசிப்பான்? என் கண்ணு முன்னாள் எதிரே தான் நான் பார்க்க முடியாது, என்னென்னு எனக்கு தெரியாது. பர்செப்ஷன் ஆஃப் காமன் மேன் நான் சொல்கிறேன். அப்போ 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் இவங்களோட பேகேஜ். 2021 திமுக இருந்த ஒரு அட்வான்டேஜ் 26 சத்தியமாக ஏன் இல்லைன்னா 5 வருஷம் நீங்கள் ஆண்டு இருக்கீங்க. நல்லது கெட்டது நடந்திருக்குது, மறுக்கலை. கெட்டதும் நிறையா நடந்திருக்குது. அப்போ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் ஆன்டி பிஜேபி ஃபாசிசம் பாஜகன்ற அந்த ஒரு காரணத்தை மட்டும் அதை ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க. நீங்கள் வந்து இங்கே தவறுகளை சரி செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை. அப்போசிஷன் கொலாப்ஸு, கூட்டணி கட்சிகள் இடித்துரைக்க வேண்டிய விஷயங்களை இடித்துரைக்காமல் அவங்களோட தொங்கு சதையாக மாறிட்டாங்க. மீடியா வந்து ஆல்மோஸ்ட் அண்டர் யுவர் ஃபீட். கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. அப்போ காமன் மேனோட பர்ஸ்பெக்டிவில் தேர் இஸ் அ ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. அவன் வந்து இதை லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் எந்த அளவுக்கு பார்ப்பான்னு எனக்கு தெரியாது. ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்ன்றது சாலிடாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் விஜய் போய் சேரும்போது ஆப்வியஸ்லி தேர் வில் பி திஸ் இஸ் நம்பர்ஸ் கேமுங்க, ரொம்ப பெரிய அளவு. அதுவும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி விஜய் வந்து ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்து அதில் விஜய் போய் சேர்ந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து 30-10 அந்த மாதிரி வரும். இந்தியா பிளாக்கு அவங்களுக்கு 30 சீட்டு, ஏடிஎம்கேக்கு 10 சீட் அப்படி வரும். ஆனால் அதே அசம்பிளியாக இருந்ததுன்னா ரிவர்ஸ் தான். அசம்பிளி இஸ் டிஃப்ரெண்ட். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வலுவான ஆன்டி பிஜேபி உணர்வு சத்தியமாக அசம்பிளியில் இருக்காது. திஸ் இஸ் வாட் மை பர்செப்ஷன் இஸ். அது விஜய் சேர்ந்தாருன்னா 5 வருஷம் இவங்க ரூல் பண்ணியிருக்கிறதுனால ரெஜிம் சேஞ்ச் வில் பி இமினென்ட். விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே அப்படின்ற அந்த காம்பினேஷன் இருந்தால் கூட இது ஓகே. தமிழ்நாட்டு பிரச்சனையை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கன்றதை எடுத்துக்கலாம். பாஜகவும் அங்கே இருக்கும்போது இவங்க ஏற்கனவே பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாஜகவினுடைய வேறு வேறு ஃபேக்ஷன்ஸ் தான், ஒரு ப்ராக்சி ஃபேக்ஷன்ஸ் தான். அவங்க எல்லாருமே ப்ராக்சிஸாக களத்தில் இருக்காங்க. மொத்தமாக கடைசி நேரத்தில் நேற்று வரைக்கும் வந்து இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஆதரவு நான் சொல்கிறேன், நாங்கள் பாஜக கூட கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு குரான்மெல்லாம் சத்தியம் பண்ணார்,
குரான் மேலே சத்தியமாக நாங்கள் பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம் அப்படின்லாம் வந்து ஆதவர்ஜனா பேசினார். நீங்கள் கொள்கை எதிரின்னு மேடைக்கு மேடை சொல்லிட்டு நாங்கள் அவங்க கூட போக மாட்டோன்றதை சொல்லிட்டு ஒரு 11th ஹவரில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஈல்டாக இருக்கீங்க அப்படின்றது வந்து வேறு எந்த ஸ்டேட்டோட தமிழ்நாடு ஈஸியாக கண்டுபிடிச்சு. இல்லைங்க, நான் நீங்கள் வந்து இவ்வளோ தம் கட்டிலாம் நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேங்க, திஸ் இஸ் நம்பர்ஸ் கேமுங்க. இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 30 சீட்டு இல்லைங்க 35 சீட்டு கூட டிஎம்கே அடிக்குங்க. வேற இஃப் இட் இஸ் அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் சொல்கிற அத்தனை கால்குலேஷனையும் மீறி கூட வந்து ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது விஜய்க்கு. அவ்வளோ சீக்கிரமாகவும் அந்த டிசிஷன் எடுக்க முடியாது, எனக்கு அதுவும் தெரியுது. இட்ஸ் அ வெரி வெரி டஃப் டிசிஷன். ஏன்னா பிகேம் பிரிசனர் ஆஃப் இஸ் ஓன் பொசிஷன். அதிகப்படியாக பேசின பேச்சு இருக்குல்ல, கொள்கை எதிரினது, இந்த குரான் மேலே சத்தியெல்லாம் அபத்தத்தின் உச்சம். ஒரு வாக்கு வங்கி இருக்க அரசியல் கட்சி எந்த கட்சியோட போக மாட்டோன்னு குரான் மேலே சத்தியம் பண்ண முடியாது. முதல்ல அது ரொம்ப அது என்ன புத்தி அது? எதுவுமே ஹோலி புக் மேலே நீ எதுக்கு வந்து சத்தியம் பண்ணுற? குரானோ பகவத்கீதாவோ பைபிளோ இஸ் ஆர் ஆல் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். அது மேலே வந்து நீ இப்போ சத்தியம் பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணினா அது செக்ஷன் ஆஃப் பீப்புள் வில் பி ஆங்கிரி இல்லையா? சரி, அது வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஸ்டாண்டுக்கு போகிறவங்க இன்னும் ரெண்டுக்கு போவாங்க. பெண்டுலம் வந்து மிடில் இருந்தனா தான் அது ஹெல்த்தி. இஃப் இட் கோஸ் திஸ் சைட் இட்ஸ் டேஞ்சரஸ், திஸ் சைட் ஆல்சோ டேஞ்சரஸ். ஒன்லி இஃப் இட் ஸ்டிக் ஆன் டு த மிடில் லெவல்னா தான் கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு. அவங்களோட கடந்த காலத்தில் அவங்க என்ன பேசினாங்க, இன்க்ளூடிங் அ ப்ராமிஸ் ஆன் குரான் இஸ் நாட் அ பிளாக், இஸ் நாட் அ ஸ்டம்பிளிங் பிளாக். இப்போ வேறு என்னமோ நடக்குது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஜெயலானி, நான் அதை ஒத்துக்கிறேன். ப்ராபபிலிட்டி தியரி படி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு வந்து சற்றே குறைவுன்னு தான் தோணுது. விஜய் வந்து என்டிஏக்கு போகிறதுக்கு வாய்ப்பு சற்றே குறைவுன்னு தான் தோணுது. அதில் நிறைய சிக்கல்கள் அவருக்கும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம பேசுகிறதுக்கு இன்டர்வியூக்கு முன்னாலே நீங்கள் சொன்னீங்க, இன்டர்வியூவில் சொன்னீங்களான்னு தெரியல, அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார். நீங்கள் ஐ அக்ரி, யூ ஆர் ரைட். அதான் ஜெயலானி, பாலிட்டிக்ஸில் ஒரு ஃபேர்ம் ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்குமோ அது அவருக்கு நடக்குது. இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்னா இது நடக்காது. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஆன்டி பிஜேபி பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து ஒரு விண்டோவை ஸ்மால் விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சு ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் ஒன்லி டிஎம்கேன்னு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாமக மாதிரி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கும். அதுதான் எப்பயுமே சொல்லுவாங்க, டோன்ட் டேக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட்ஸ்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ டேக் அ மிடில் பாத், த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் யூ ஹேவ் அன் எஸ்கேப் ரூட். எப்பயுமே மிடில் பாத் எடுக்கிறதுல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, த்ரூ அவுட் இன்ஃபேக்ட் இன் லைஃப் ஆல்சோ நான் சொல்லுவேன், பர்சனல் லைஃப்லையும் பப்ளிக் லைஃப்லையும், ஈவன் இன் பர்சனல் லைஃப், நம்மளோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம வந்து எந்த இஷ்யூலையுமே, நம்ம லைஃப்பில் பார்க்குற எந்த இஷ்யூலையுமே ஃபேமிலிலேயே மிடில் பாத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அட்வான்டேஜ் வந்து யூ ஹேவ் அன் எஸ்கேப் ரூட். இஃப் யூ டேக் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சம்டைம்ஸ் லைஃப் வில் ஃபோர்ஸ் யூ டு டேக் ஜஸ்ட் ஆப்போசிட் டெசிஷன்ஸ். அப்போ யூ வில் பி இன் அ வெரி 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 டைட் சுச்சுவேஷன். அதுக்கு தான் ஆல்வேஸ் டேக் அ மிடில் பாத். ஸோ இப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறது, விஜய் என்டிஏ கூட போனால் திமுகவை தோக்கடிச்சிடலாம், ஆனால் போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவரே பார்த்து வச்சுருக்காரு. போகாமல் இருப்பதற்கான வேலைகளை அவர் பார்த்து வச்சுருக்காருன்னு சொல்லலை. ஈ பிகேம் எ பிரிசனர் ஆஃப் இஸ் ஓன் பொசிஷன். தான் எடுத்த நிலைப்பாடுகள் காரணமாக அவர் சரிப்படுத்தப்பட்டிருக்கிறார். பட் அவர் பேசிக்கலி எ செக்யுலர் பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அவரோட டைலமான்றது வந்து இதை தாண்டி இஸ் பேசிக்கலி எ செக்யுலர் பர்சன். அதனால் இந்த டிசிஷன் எடுக்கிறது அவருக்கு அவ்வளோ சுலபமானது இல்லை. அது தமிழ்நாடோட நீங்கள் சொல்கிறதுல ஒரு ஆடான் என்ன அப்படின்னா, அவங்க 2024 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 போட்டியில் காரணம் கேட்டதுக்கு எங்களுக்கு ஆஃப்டர் ரிசல்ட் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே முடியாத சுச்சுவேஷன் கூட எங்களுக்கு வருமோன்னு தோணுது, அதனால் நாங்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏன் எலெக்ஷனில் நிற்கலைன்னா, நாங்கள் இது பிஜேபிக்கு ஃபேவராக போகிறத விரும்பலை அப்படின்றதான் வந்து அவங்க 2024 போட்டியிடாததுக்கான காரணமாக சொன்னாங்க. இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, இந்தியன் பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி வந்து லெஃப்ட் ஒருத்தரை தவிர மற்ற எல்லா பார்ட்டிஸுக்குமே இந்த டில்லி டேலிங் இருக்குது. அவங்களால வந்து ஆன்டி பிஜேபியை வந்து ரொம்ப ஸ்ட்ரைடண்ட்டாக வந்து அக்ரெசிவாக வந்து கம் வாட்மே தலை போனாலும் ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டை வந்து எக்ஸப்ட் லெஃப்ட் வேறு யாராலுமே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த காங்கிரஸ் ஆஃப்கோர்ஸ் காங்கிரஸ் தட்ஸ் டயமெட்ரிக்லி ஆப்போசிட். நான் சொல்கிறது காங்கிரஸுக்குள்ளே இருந்து கூட லெஃப்ட் ஜம்ப் பண்ணுறாங்க, பட் லெஃப்ட்லேருந்து போக மாட்டாங்க. மற்ற எல்லா கட்சிகளுக்குமே எக்ஸப்ட் காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் வந்து அந்த திஸ் அ டைசி சுச்சுவேஷன். அது வந்து ஒரு டீசர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லோக்கலில் வரக்கூடிய ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸால் அவங்களுக்கு சிக்கல்கள் வரும்போது, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ப்ராப்ளம் வரும்போது, இப்போ இந்த எலெக்ஷன் வந்து தோற்பது என்பது விஜயோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு சேலஞ்சு, த்ரெட். ஸோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு மனிதனுக்கு த்ரெட்டு வரும்போது அவன் எந்த எல்லைக்கும் போவான், பப்ளிக் லைஃப்பில் ஆகட்டும் ப்ரைவேட் லைஃப்லேயும் ஆகட்டும். when somebody is threatening your very existence, நீ எந்த காம்ப்ரமைஸ்க்கு வேணால் போவேன். அதுதான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அவரோட நெருக்கடின்றது அதுதான்.
இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டோல்ட் லாங் டைம்னா நியர் பேக் பை எ ஃப்ரெண்ட் டெல்லி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் டெல்லி. அதாவது ராகுல் காந்தி ஹூ இஸ் வெரி க்ளோஸ் வித் காங்கிரஸ். ராகுல் காந்தி விஜயை வந்து காங்கிரஸ் பக்கம் கொண்டு வரணுன்றதே வந்து விஜய் வந்து ஷுட் நாட் கோ டு பிஜேபி. இஃப் வி லூஸ் இட் விஜய் வில் கோ டு பிஜேபி. ஸோ விஜய் ஷுட் பி வித் அஸ்ன்றது தான் ராகுல் காந்தியோட கால்குலேஷனாக இருந்தது. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவர் பேசினது எல்லாமே கூட வந்து விஜய் அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா ராகுல் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து எஸ் கிளியர் அசஸ்மெண்ட் தட் இஃப் வி லெட் டவுன் விஜய் யூ வில் கோ டு பிஜேபி. ஏன்னா இங்கே டிஎம்கேவை சரி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் இது வந்து டூ ஆர் டை பாலிட்டிக்ஸ் பார்ட்டிஸுக்கு எலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் அ ரூத்லெஸ் ஃபைட் அண்ட் பவர். திமுக கிட்ட பவர் இருக்குது, அந்த பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க. ஏடிஎம்கே வந்து பவரை கேப்சர் பண்ணியே ஆகணும். அது எந்த எல்லைக்கும் போவாங்களான்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த கில்லர் இன்சிடென்ட் கம்மியாக இருந்தாலும் தே ஆர் டெஸ்பரேட் டு ரீட்டைன் பவர். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஎம்கேவை டிஸ்லாஜ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வந்து 29 வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வரணும்னா ஸ்டாலின் ஷுட் பி சேஞ்ச்டு. அவங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபியை வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து ஸ்டாலினோட லீடர்ஷிப்பில் அவங்க கொண்டு வரதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் நடக்கிறதுலாம் பிஜேபி ஓன்ட் ரிலேஷன். இன்ஃபேக்ட் காங்கிரஸும் இட் ஓன்ட் ரிலேஷன். ஸோ இங்கே டிஎம்கேவை பவரில் வச்சிருக்கிறதுன்றது 29 நமக்கு த்ரெட்டுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ பை ஹூக் ஆர் குரூக் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஷுட் பி டிஸ்லாட்ஜ்ன்றது தான் பிஜேபியோட பாலிசி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உருவாக்கின அலைன்ஸால் அதை சாத்தியப்படுத்த முடியலன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த அலைன்ஸ் செல்ஃபே எடுக்கல. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் விஜய். விஜயை கொண்டு வரதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. 11th hour அட்டம்ப்டாக சிபிஐ கேஸ் எல்லாம் காமிச்சு மிரட்டுறாங்க. அது பச்சையாக தெரியுதுங்க, வந்து ப்ரெஷரைசிங் நல்லாவே தெரியுது. ஈவன் தோ இட் இஸ் மானிட்டர்ட் பை அ கமிட்டி அப்பாயிண்டட் பை த சுப்ரீம் கோர்ட், ஸ்டில் தே கேன் டூ சம் மிஸ்chief. டைமிங் எல்லாம் பார்த்தா தெரியுது. இந்த 3 நாளாக வந்திருக்கக்கூடிய இந்த ரூமர்ன்றது வந்து தெர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். பட் விஜயால் கிளியர் டிசிஷன் எடுக்க முடியுமான்றது as you said வந்து அவர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கார். he can't take his own decisions which is dangerousங்க. a leader of a political party, நான் தான் வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறவர், தாவேக்காக்கும் திமுக தான் அப்படிலாம் பேசுகிறவர் போய் திடீர்னு வந்து எப்படி ஒரு மாறுவாருன்றது வந்து ஓவர் த பீரியட் மாறலாம். இப்போ விஜயகாந்த் சொன்ன மக்களுடனும் ஆண்டவனுடன் தான் கூட்டணினார். 2005 கட்சி ஆரம்பித்தார், 2006 அவர் மட்டும் ஜெயிச்சார், 2009 இன்ஃபேக்ட் அவருடைய ஓட் பேங்க் வந்து 8% வரைக்கும் போச்சு. பட் 10% போச்சு 2009 10%. 2011 அந்த ஓட்டை கீழே போச்சு அவருக்கு. ஆக்சுவலாக 7.8%. அதாவது நீ திமுகவும் அண்ணா திமுகவையும் பிடிக்காதவங்க தான் விஜயகாந்துக்கு போட்டாங்க, அது 2% கீழே போச்சு. அவர் 16 மட்டும் திமுகவோட போய் ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாருன்னா கருணாநிதி ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு 21 அவரால் வந்து ஒரு சாலிட் ஃபோர்ஸாக வந்திருக்க முடியும். தமிழ்நாடு வந்து இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ன்ற சாபக்கேட்லேருந்து விலகி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை விஜயகாந்த் 2016. ஸோ உங்களோட அரசியலோட ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் திமுகவை எதிர்த்தீங்கன்னா அண்ணா திமுகவோட தான் கூட்டணி சேரணும், அண்ணா திமுகவை எதிர்த்தீங்கன்னா திமுகவோட தான் கூட்டணி சேரணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தியரியே விஜய்க்கு தெரியாததோட விளைவு தான் அவர் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான சிக்கலில் போய் நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அவருக்கு. பட் மை ஹன்ச் இஸ் ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% கூடுதலாக இருக்குது. எதுக்குன்னா அவர் தனியாக போகிறதுக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். வாங்க சார், எனக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். நினைவுக்கு அது வரைக்கும் மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.